இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. என்னுடைய ஓன் மணியை வச்சு நான் வந்து மிஷின் பை பண்ணி இதை அன்பாக்சிங் பண்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிடைக்காத பொருளை ஆர்டர் பண்ணுங்க. லோக்கல்ல இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஆன்லைன்ல வாங்கல. ஆன்லைன் போது பிளிப்கார்ட் அப்புறம் அமேசான் போன்ற இணையதளங்கள்ல நான் வாங்கல. அந்த வெயிட்டார் பண்ணிடுறேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வெங்கடேஸ்வர் இன்ஜினியரிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். மிஷின்ல வந்து ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. என்னுடைய ஓன் மணியை வச்சு நான் வந்து மிஷின் பை பண்ணி இதை அன்பாக்சிங் பண்றேன். ஸோ நான் பெய்டு ப்ரமோஷன் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு விஷயம் இதுல சொல்ல போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒன்னு ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். அதாவது நான் ஆஃப்லைன்ல வாங்கினேன். ஒரு கடைக்காரங்கள்ட்ட போய் லோக்கல்ல இருக்க கடைக்காரங்கள்ட்ட வாங்கினேன். நான் ஆன்லைன்ல வாங்கல. ஆன்லைன் போது பிளிப்கார்ட் அப்புறம் அமேசான் போன்ற இணையதளங்கள்ல நான் வாங்கல. அதுக்கும் இதுக்குள்ள ரேட் வித்தியாசம் என்னங்கிறது இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ மிஷின் அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கு, அதனால இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியல. இந்த ஸ்டூலை போட்டு ஏறி நில்லுங்க கேமராமேன். இந்த ஸ்டூலை போட்டு ஏறி நில்லுங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா போச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த இதோ பாருங்க, போச் ப்ரொஃபஷனல் மெட்டல் கட் ஆஃப் சா. ஸோ அதை போட்டிருக்காங்க. ஒரிஜினல் பாக்ஸு. இப்போ பார்ப்போம். இதை பாருங்க, மிஷின் அடிபடாமல் இருக்கிறதுக்கு அட்டை ஸ்பான்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே மிஷின் தாங்க இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் இருக்கும். ஸோ அதுதான் இருக்குது. மிஷின் எடுத்துருவோம். அந்த வீட்டார் இப்போ வந்து நம்ம வந்து மிஷினை எடுத்துட்டோம். சரி, வேற என்னென்ன இருக்கு? வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. வேற சரி, ஓகே. இந்த அட்டையை தூக்கி கீழே வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் நம்ம எடுத்த உடனே இவ்வளோதான். இப்போ இந்த மிஷினில் வந்து அவங்க வந்து மிஷினோட கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூசர் கைடு இருக்குது. இந்த யூசர் கைடில் வந்து இந்த மிஷினை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ப்ளஸ் ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி கார்டில் மறக்காமல் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க. வாரண்டி கார்டு வந்து ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. யூசர் கைடு தேவையான ஃப்ரெண்ட்ஸ் படிக்கலாம், தேவையில்லை இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். மெக்கானிக்கலுக்கு இது பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கு இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஒயர் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒயர் கொஞ்சம் கம்மியான சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்த்துலாங்க. இந்த சேஃப்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின்லேயே வரும்போது ஒரு வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஒரிஜினலாக வந்துச்சு. அதுலேயே இந்த வீல் கொடுத்துருந்தாங்க. இந்த மிஷினில் வேறு ஒன்றும் இல்லை. இந்த வைஸை நம்ம வந்து ஜாபை பிடிக்கக்கூடிய இந்த வைஸை வந்து இதை வந்து இப்படி மேலே தூக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு இழுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு ஜாப்பை வச்சு நம்ம டைட் பண்ணுறோம் அப்படின்னா அது மாதிரி இது வந்து டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இது. இது வந்து மேலே வந்து கட் பண்ணும்போது வந்து நம்ம மேலே பிசுறு எல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து லாக் பண்ணுறதுங்க. இந்த சுவிட்சை அழுத்தி நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த சுவிட்சை அழுத்திங்கன்னா மேலே வந்துடும். இந்த சுவிட்சை அழுத்தி நம்ம இப்படி லாக் பண்ணிக்கலாம். வந்து இப்போதான் இந்த மிஷினை இனிமேல் தான் பை பண்ண போகிறோம். நிறைய நண்பர்கள் வந்து ஒர்க் ஷாப்பில் இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு கட்டிங் மிஷினை வச்சு ரைட் ஆங்கிளுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கட்டிங் வீலை இதில் மாற்றி 4-5 மிஷினை வச்சுட்டு கட் பண்ணுவீங்க. நிறைய நண்பர்களோட ஒர்க் ஷாப்பில் இந்த மாதிரி மிஷின் இருக்காது. ஒரு சில நண்பர்கள் கிரீன் ஒர்க் பார்க்குறவங்க வச்சுருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் அது வந்து வச்சு தான் ஆகணும், ஏன்னா உங்களுக்கு அதிக கட்டிங் இருக்கும். நான் சொல்கிறது பிகினர்ஸ்க்காக. இதில் இருக்க இந்த மிஷின் மேலே ஏறி இறங்கிறதுக்கு காரணமே இந்த ஸ்ப்ரிங் தான் அப்படிங்கிறத நினப்பு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங் சரியில்லைனா இது வந்து தொங்கிட்டு கிடக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம். கொஞ்சம் கேமரா எடுத்துகிட்டு பக்கத்தில் வாங்களேன். இதில் வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இது இங்கே வந்து டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
0, 15, 30, 45 இந்த டிகிரியில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கட் பண்ண முடியுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபியூச்சர் வந்து நல்ல அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ ஒரு சில மிஷின் என்னோட பழைய மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 90 டிகிரி வச்சு ஒரே ஒரு கட்டிங், அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டியூப் வந்து பிடிச்சி ஒரே ஒரு கட்டிங் தான் போட முடியும், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து வர மிஷின், இப்போ வந்து ரீசெண்டாக வர மிஷின் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில மிஷின்ஸ்லாம் வந்துருக்குங்க அட்வான்டேஜாக, ஆனால் அது வந்து 10 இன்ச்சு தான் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அது வந்து அவைலபிள் இல்லை. நானும் தேடி பார்த்தேன், கோயம்புத்தூர் வரைக்குமே தேடி பார்த்தா அது கிடைக்கல. 14 இன்ச்சில் கிடைக்கல, 10 இன்ச்சில் ஆனால் அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சரு. இதெல்லாம் இந்த போல்ட் நட்டெல்லாம் லூஸ் பண்ணி இந்த வீலெல்லாம் எப்படி கழட்டுறதுங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவங்களே வந்து ஒரு சாக்கெட், ஒரு கீ ஒன்று, அலன் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. புது மிஷின் வாங்கும்போது இதுலேயே இருக்கும். இந்த எலன் கீயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த எலன் கீ வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது இந்த போல்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த போல்ட்டை வந்து நம்ம கழட்டிட்டு இந்த வீல் கழட்டுறது வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போது வீல் கழட்டும் போது இந்த மாதிரி லாக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இதை இப்போ நீங்கள் போட்டிங்களா, இங்கே வாங்க, இந்த கேமரா எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வீலை சுத்த விடாமல் லாக் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இருக்குது பாருங்கள். இதோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வீலை லாக் பண்ணுறது. உங்களுக்கு தெரியுது, இந்த வீல் இப்போ சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணால் லாக் ஆகிடுது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வீல் வந்து லாக் ஆகிட்டு. இப்போ அப்படியே இங்கே வாங்க, இந்த சைடு வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அந்த பின்னை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இதை இப்படி லூஸ் பண்ணோன்னா லூஸ் ஆகிடும், அவ்வளோதாங்க. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். வீல் மாற்றும் போது இந்த போல்ட் நட் வந்து காண அடிச்சிடாதீங்க. காண அடித்தாலும் கிடைக்கும், இருந்தாலும் சொல்கிறேன், காண அடிச்சிடாமல் இருக்கிறது நல்லது. ஒன்று வரும். ரெண்டாவது இந்த வீலை வந்து அப்படியே நம்ம அப்படியே கழட்டிக்கலாம், இவ்வளோதாங்க. இது வந்து 14 இன்ச்சு வீலு. இந்த பீஸையும் கழட்டிக்கலாம். இந்த பீஸ் ரெண்டுமே வந்து நம்ம எப்படி வேணாலும் போட முடியும், ரெண்டுமே மாற்றி போட்டுக்க முடியும். கொஞ்சம் பார்த்துலாமுங்க. இது வந்து மோட்டாருங்க, இது வந்து எலக்ட்ரிக் மோட்டார். இது வந்து கியர் பாக்ஸில் இருந்தால் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து லோடு எடுக்கிறோம். இதோ பாருங்கள், இந்த 2 காடி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த காடியில் இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது வீல், அவ்வளோதான். இந்த வீலை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது இந்த பிளேட்டை வந்து இந்த காடி கொடுத்துருக்காங்களா, இந்த காடியில் இப்படி வச்சு இதை மாற்றி போட்டாலும் போட முடியாது, சொல்கிறேன். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மூணாவது இந்த வாஷரோடைய இந்த நெட்டு, வெறும் நெட்டை மட்டும் போட்டுறாதீங்க, போல்ட்டை மட்டும் போட்டுறாதீங்க. இந்த அலன் போல்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வாஷர் இருக்கும், மறந்துடாமல் அதையும் சேர்த்து போடுங்க. போட்டுட்டு டைட்டு வந்து ஃபுல் டைட் வைக்கணுங்க. இது மறுபடியும் நான் முதல் சொன்ன மாதிரி தான், எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி இந்த பின்னை வந்து லாக் பண்ணிக்கிட்டு நீங்கள் டைட் வச்சுருங்க, ஃபுல் டைட் வச்சுருங்க. அதே மாதிரி இந்த அலன் கீயை வந்து இதிலே வச்சுருங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடையும் நீங்கள் தான் அலையணும். ஸோ அலன் கீயை அதிலே வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஷனை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். மறக்காமல் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும், இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு இருப்பீங்க. வீடியோ புரிஞ்சுதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் கட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 45, அதாவது 2 பீஸ் வந்து 45ல் கட் பண்ணி 90 டிகிரியில் எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் கடைசியாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ரேட்டு, அதாவது இதோட மிஷினோட ரேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க, பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்குது, கனெக்ஷன் பண்ணிடுவோம். மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்டினியூவாக ஆன் பண்ணோன்னா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணணும். இந்த சுவிட்சை இதை ஆன் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை வச்சு லாக் பண்ணிடணும். ஸோ இது வந்து சிம்பிள் மெத்தடு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து இது கட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து இந்த வயசில் வச்சு லாக் பண்ணிக்கங்க. லாக் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஒரு சில ப்ரொஃபஷனல் கட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அவங்க கையிலேயே பிடிச்சிட்டு கட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணும்போது இதில் லாக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா, இது வந்து 90 டிகிரி கரெக்டாக கட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வந்து இதில் வந்து அட்வான்டேஜ் என்னென்னா 90 டிகிரி உங்களுக்கு கட் ஆகிடும். இதை நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணிக்கலாம், ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 90, அதாவது
இதே பீஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 45 டிகிரியில் கட் பண்ண போகிறேன். இது வந்து 90 டிகிரியில் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதையும் எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த போல்ட் ரெண்டுத்தையுமே லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்துலாம். இந்த 2 போல்ட்டையும் லூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வா, இந்த இடத்த காட்டுங்க. இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த 45 இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த கோடை மேட்ச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை லாக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த போல்ட்டை லாக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்கொயர் டியூப்பை இங்கே பாருங்கள், இதில் இப்படி படுற மாதிரி இங்கே வாங்க, இங்கே காட்டுங்க. இப்படி படுற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை லாக் பண்ணி இதை இப்படி லாக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இப்போ நம்ம இதை கட் பண்ணணும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கோம். இதோ பாருங்கள், இந்த பிசரை எடுத்துருங்க. கிரைண்டிங் பண்ணி தான் ஆகணும், நம்ம இன்னும் அது பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி உங்களுக்கே தெரியுது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி 90 டிகிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினுங்க இது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னு கேட்காதீங்க, அது எங்களோட வேலை, நாங்கள் கேட்டு தான் ஆகணும். ஸோ ரேட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரேட்டு வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நான் ஆஃப்லைனில் ஒரு கடையில் போய் வாங்கினேங்க. எங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் வாங்கினேன். கடைக்காரங்க வந்து எனக்கு வந்து போட்ட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,600 போட்டாருங்க. இதே நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணும்போது இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், அப்புறம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,400 போட்டுருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் டிஃபரன்ஷியேட் வருதுல்ல, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய கடைக்காரவங்களை நம்ம வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம இ-காமர்ஸில் வந்து நம்ம வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இப்போ ஆன்லைன் இணையதளங்களில் போய்ட்டு நம்ம வாங்குறோம் இல்லையா, நம்ம தயவு செஞ்சு நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் ஃபஸ்ட்டு வந்து மிஷினோட ரேட்டு கேளுங்க. லோக்கலில் இருக்கவங்கள்ட்ட முதல்ல பேசுங்க. இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைனில் எல்லாமே கிடச்சிருது, ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதை தெரிஞ்சுக்கிட்ட செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ₹1 ப்ரைஸை ஏற்றி விற்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய கடைக்காரங்களோட ரேட்டை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கிடைக்காத பொருளை ஆர்டர் பண்ணுங்கள். லோக்கலில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். நான் விக்னேஷ். இந்த சேனலில் வர போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும்.